வணக்கம் ரின்வி விலாகுக்கு. இது விலாக் இல்லை, இது வந்து ஒரு ப்ராடக்டோடைய ரிவ்யூ. February 1, 2024 நான் ஒரு ட்ரிம்மர் வாங்கியிருந்தேன். அதுக்கு முன்னாடி ஃபிலிப்ஸோடைய ஒரு ட்ரிம்மர் வச்சுருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 4 வருடங்கள் வச்சுருப்பேன். அது வந்து பேட்டரி போய் இதாகிடுச்சு. நான் ஆன் பண்ணால் உடனே ஆஃப் ஆகிட்டே இருந்தது. சரி, ட்ரிம்மர் மாற்றலான்னு சொல்லி ரொம்ப மாதங்கள் வந்து ரிசர்ச் பண்ணிவிட்டு நான் ஒரு ட்ரிம்மர் 835 ரூபாய்க்கு வாங்கினேன். எதுக்கு இதெல்லாம் சொல்ல வேண்டியதாக இருக்குன்னா, ப்ராடக்டை பற்றி பேசினாலே உடனே ப்ரொமோஷன் அப்படின்னு நினச்சிட்டாங்க. அமேசானில் கேகே ஓவர்சீஸ் கார்பரேஷன் அப்படிங்கிறவங்க கிட்டேருந்து எனக்கு இன்வாய்ஸ் வந்திருக்கு. இதில் வந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, 2 மந்த் யூஸ், ஒரு தடவை ஃபுல்லாக சார்ஜ் போட்டிங்கன்னா 2 மாதம் உபயோகிக்கலாம். 2 மாதம் தினம் உபயோகப்படுத்த முடியுமா? ஏன்னா இப்போ சலூன் கடையில் வந்து 2 டெய்லி உபயோகப்படுத்திட்டாங்கன்னா அந்த மாதிரி கணக்கு எடுத்துக்க முடியாது. அதுக்கும் அவங்க தெளிவாக சொல்லிட்டாங்க. 160 மணி நேரம் அந்த இன்வாய்ஸ்லேயே தான் வந்திருக்கு. பியர்ட் ட்ரிம்மர் ஃபார் மென் வித் 160 minutes ரன் டைம். டைட்டானியம் பிளேட். நான் டைட்டானியம் பிளேடு தான் வந்து சூஸ் பண்ணேன். ஏன்னா ஏற்கனவே நான் டைட்டானியம் பிளேடு தான் வச்சுருந்தேன். அதுதான் வந்து கொஞ்சம் லாங் லைஃப் வரும்னு எனக்கு ஒரு நம்பிக்கை. பெருசாக ரிசர்ச்லாம் பண்ணலை. ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து வீகா பியர்ட் ட்ரிம்மர் P2 பவர் சீரீஸில் P2. இந்த 160 minutes நான் அப்போ வந்து ஒரு வீடியோ போட்டிருப்பேன். இந்த மாதிரி இது ஒன்று வாங்கியிருக்கேன், அது உபயோகப்படுத்திட்டு நான் சொல்கிறேன் அப்படின்னு. கிட்டத்தட்ட இப்போ 1 வருஷம் 4 மாதம் ஆகிடுச்சு. இப்போ இந்த ப்ராடக்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ப்ராடக்ட். ஏன்னா நான் வந்து இந்த 1.5 வருஷத்தில் ரொம்ப கம்மியாக தான் சார்ஜ் போட்டிருக்கேன். இவங்க சொன்ன மாதிரி 2 மாதம் வருது. ஒரு வீட்டு யூஸுக்கு ஒரு நார்மல் பர்சனாக நீங்கள் வந்து வீக்லி ஒரு ஒன்ஸ் ட்ரிம் பண்ணுறீங்க. நான் வந்து வீக்லி ஒன்ஸ் பண்ணுவேன், இல்லைனா ஒரு 2 வீக்ஸ்க்கு ஒன்ஸ் அந்தமாரி பண்ணுவேன். மோஸ்ட்லி வீக்லி ஒன்ஸ் பண்ணிவிடுவேன். ஸோ நார்மலாக ஒரு தடவை ஒரு வாரத்துக்கு பண்ணுறோம் அப்படின்னா எனக்கு தாராளமாக 2 மாதம் வந்திருக்கு. அதுக்கு ஒரு உதாரணமாக, நான் இப்போ இங்கே வந்து இப்போ ஸ்காட்லாண்டு வந்து வரத்துக்கு முன்னாடி இங்கே ஃபுல்லாக சார்ஜ் போட்டேன். நான் ஜனவரியில் வந்தேன், இப்போ ஜூன், இப்போ தான் வந்து திரும்பி நான் சார்ஜே போட்டேன். வந்ததுலேருந்து நான் இது உபயோகப்படுத்திட்டு தான் இருக்கேன். அதனால் வாரத்துக்கு ஒரு தடவை பண்ணிவிடுவேன். அப்பப்போ ஷேவும் பண்ணிவிடுவேன். ஸோ எல்லா வீக்கும் ஒன்ஸ் உபயோகப்படுத்திருப்பேனா அப்படின்னா கிடையாது. ஒரு 4-5 டைம்ஸ் வந்து பிளேடு வச்சு ஷேவும் பண்ணியிருப்பேன். ஸோ இது வந்து 10 to 15 டைம்ஸ் இந்த 6 monthஸில் உபயோகப்படுத்திருப்பேன்னு வச்சுக்கோங்க. அப்போ அதுக்கு அந்த 6 மாதம் வந்து சார்ஜ் போடாமல் எனக்கு வந்திருக்கு. நேற்றுக்கு தான் ஃபுல்லாக சார்ஜ் போட்டு ஃபுல் சார்ஜ் க்ரீன் நேற்றுக்கு தான் வந்து சார்ஜ் போட்டிருக்கேன். இப்போ இதில் ஃபீச்சர்ஸ்னு பார்த்தா இந்த நிறையா இந்த மோடெல்லாம் சொல்கிறாங்க. 20 மோடு இருக்குதுன்னு. நான் பெருசாக 10 பாயிண்ட் வரைக்கும் இருக்கும், உள்ளே ஒரு 0.5 இருக்கும். இந்த மோடெல்லாம் பெருசாக நான் உபயோகப்படுத்துகிற ஆள் கிடையாது. ஏன்னா எனக்கு வந்து இது மட்டும்தான், தாடி மட்டும்தான் ட்ரிம் பண்ணணும். ஹேர் ட்ரிம் கூட என்னுடைய பையனுக்கு வந்து பண்ணியிருக்கேன். ஸோ பெருசாக நான் மோடெலாம் யூஸ் பண்ணுறதில்ல. மேக்ஸிமம் இல்லை 1 இல்லைன்னா 0.5 அவ்வளோதான், அதிலே யூஸ் பண்ணிவிடுவேன். இந்த டைட்டானியம் பிளேடு அதில் 160 minutes ஆப்ரேஷன் போட்டிருக்காங்க. கேரண்டீடாக அது 160 எனக்கு இப்போ வரைக்கும் வந்திருக்கு. சாலிடாக எனக்கு வந்து ஒரு தடவை சார்ஜ் போட்டேன்னா பக்காவாக அது வருது. மேட் இன் இந்தியா. முதல்ல யோசித்தேன், அப்புறமா ரேட்டு நல்லாயிருக்கு. யூஎஸ்பி சார்ஜிங் மட்டும் எனக்கு ஒரே ஒரு பிரச்சனை என்னென்னா, இது டைப் சி கிடையாது, நம்மளுடைய முன்னாடி உள்ள சார்ஜிங் மெத்தடு. பட் பரவாயில்ல, இப்போ எல்லாமே டைப் சி வந்துடுச்சு. பட் ஸ்டில் இவங்க வந்து அதை தான் கொடுத்துருக்காங்க. இது ஒன்று. இது நான் எதுவுமே யூஸே பண்ணலை, அன்பாக்சிங் மாதிரி இப்போ தான் புதுசாக பாருங்கள். இந்த பையெல்லாம் அப்படியே எவ்வளோ அந்த மடிப்பு கூட மாறாமல் பலன்னு இருக்குது. வேகான அவங்க போட்டு ஒரு சுருக்கு பை மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. இது வந்து வைக்கிறதுக்கானது. அப்புறம் ஒரு லிக்விட் கொடுத்துருக்காங்க. இந்த லிக்விட் இது ஒன்று எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்களா? இது நான் இப்போ தான் பார்க்குறேனே. சூப்பர். இது வந்து பெரிய ஓகே எக்ஸ்ட்ரா ஒன்று கொடுத்துருக்காங்க. பெருசு இது. ஓகே இவ்வளோ 1.5 வருஷம் உபயோகப்படுத்துகிறேன். ஓகே, நீங்கள் ஹேர் ட்ரிம் பண்ணணுன்னா இதை உபயோகப்படுத்திக்கலாம். சூப்பர். நான் இது தெரியாமல் நான் ஹேர் எங்கே இருந்தால் தான் நான் ட்ரிம் பண்ணுறதுக்கு எனக்கு வந்து இது தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ரைட்டு, இன்றைக்கி தான் பார்க்குறேன். நான் வாங்கினதுலேருந்து 1.5 வருஷம் கழிச்சு இன்றைக்கி தான் வந்து இது இருக்குதுன்னு பார்க்குறேன். அப்புறம் ஒரு லிக்விட் ஒன்று கொடுத்துருக்காங்க, இந்த க்ளீனிங் லிக்விட் மாதிரி. அது எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னே தெரில. உள்ளே சும்மா ஒரு 4 சொட்டு தான் இருக்குது. இது ஒன்று. அப்புறம் இந்த ப்ரஷ் ஒன்று நம்ம கயிறிட்டு உள்ளே இருந்து க்ளீன் பண்ணுறதுக்கு. இப்போ இதை வந்து நான் இந்த பிளேடை வந்து இப்படி கட்டிடுவேன்.
இந்த மாதிரி எடுத்துட்டேன் அப்படின்னா நமக்கு உள்ளே இந்த மோட்டர் இருக்கும். அதை வந்து நம்ம இந்த மாதிரி தட்டிட்டு இதால் உள்ளேருந்து க்ளீன் பண்ணிக்கலாம். இதுவும் ரைட்டு. ஸோ இது வந்து ஃபயர் அலாரம் அடிக்குது, டெஸ்ட் பண்ணுறாங்க இங்கே. வேறு இது ஒரு பெரிய பிரச்சனை, அடிக்கடி இந்த ஃபயர் அலாரமை டெஸ்ட் பண்ணிவிடுவாங்க நல்ல வேலையில் இருக்கும்போது. ஒரு நாள் நைட்டு தூங்கும்போது ஃபயர் அலாரம் அடித்து எல்லோரும் கீழே போய் 10-11 மணிக்கு என்னன்னு பார்த்தா பக்கத்தில் வந்து ஒருத்தவங்க இந்த ஹேர் ட்ரையரை வச்சு ஏதோ பண்ணி அதுலேருந்து புகை கிளம்பிடுச்சான், அதனால் அடிச்சிடுச்சு. இப்போ 1.5 வருஷம் கழித்து இது உபயோகப்படுத்தினதில் இந்த P2 சீரீஸ் வந்து சூப்பராக எனக்கு பர்ஃபெக்டாக எனக்கு வந்து ஒர்க் ஆகிட்டுருக்கு. அவ்வளோதான் இந்த வீடியோ. வேறு ஏதாவது இருந்ததுன்னா திரும்பி நான் ரெக்கார்ட் பண்ணுறேன். சேனலில் மற்ற வீடியோக்கள்லாம் நிறைய அந்த விலாக் எடுத்து போட்டிருப்பேன். அதில் டைம் கிடச்சதுன்னா நீங்கள் போய் பார்க்கலாம். பர்ஃபெக்டாலாம் இருக்காது, சும்மா ஒரு ட்ரையல் தான். ரைட், திரும்பவும் சந்திப்போம். வணக்கம்.